தீர்த்து வைப்பேன் என்று நீ நம்பினாள். அனைத்தும் சுபமாக நடைபெறும் என் குழந்தையே. இதை முழுமையாக கேள். அனைத்திலும் சிறப்பாக நீ இருக்க உன் அப்பன் நான் வழி செய்கின்றேன் என் குழந்தையே. ஓம் சிவபெருமான் என்று என்னை நீ அழைக்கும் ஒவ்வொரு தருணங்களில் உன்னோடுதான் நான் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்வாய் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. இந்த நிமிடத்திலிருந்து இது ஆரம்பமாகின்றது என் தங்கமே. இன்னும் 2 நாட்களில் நீ பிரிந்திருக்கும் உன் துணையை இந்த கோலத்தில் நீ பார்க்க போகின்றாய் என் தங்கமே. நான் கூறுவதை சற்று புரிந்து கொள். சில பேர் உன் கோபத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு செய்தாலும் கூட நீ கோபத்தை வெளிவிட்டுவிடக் கூடாது என் தங்கமே. நான் சொன்னதை உன் மனதில் வைத்துக்கொள். ஏன் கூறுகின்றேன், எதற்கு கூறுகின்றேன் என்பதை கேட்க கேட்க தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. அவர்கள் உன்னை வேறு விதமாக மாற்றி காட்ட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் இயல்பை மட்டும் இழந்து விடாதே என்றுமே என் தங்கமே. உன் பலவீனம் கோபம் என்றால் அதை வைத்து உன்னை பழிவாங்க துடித்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. நீ உன் பலவீனத்தை வலிமையாக மாற்ற வேண்டும், புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த அப்பனின் ஆசை. எந்த சூழ்நிலையிலும் உன் பலவீனத்தை அறிந்து மற்றவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கூட கோபப்பட்டு அந்த சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு நீ உருவாக்கி கொடுத்துவிடக் கூடாது என் தங்கமே. இதை மட்டும் உன் மனதில் நினைவு வைத்துக்கொள் என் தங்கமே. இப்போது இன்னும் 2 நாட்களில் உன்னுடைய துணையை நீ இந்த கோலத்தில் பார்க்க போகின்றாய் என்று கூறினேனே. உன்னுடைய துணையை பிரிந்து மிகவும் மோசமான நிலைமையில்தான் உன் துணை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே. அவரை நீ எப்படி பார்ப்பாய் என்று கூறவா என் செல்லமே. அவர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என் தங்கமே. சரியாக சாப்பாடு இல்லாமலும் சரியான உறக்கங்கள் இல்லாமலும் ஏதோ ஒரு மனநோய் போல் உன்னுடைய துணை இப்போது காணப்படுகிறார் என் தங்கமே. அவரை எப்படியாவது மீட்டெடுத்து வா என் செல்லமே. நீ இப்போது இவ்வளவு கஷ்டங்களில் இருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரிகின்றது என் தங்கமே. இந்த கஷ்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச காலம்தான் என்று நீ முழுமையாக நம்பு என் தங்கமே. யார் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் சரி, உனக்கு துணையாக உன் அப்பன் நான் பலமாக இருக்கிறேன் என்று எப்போதும் உன் மனதில் வைத்துக்கொள் என் தங்கமே. உனக்காக எந்த சூழ்நிலையிலும் உன் அப்பன் வருவேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உனக்கொன்று கஷ்டம் என்றாலும் நீ என்னிடம் ஓடி வருவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதுபோலத்தான் உனக்கு கஷ்டம் என்றாலும் உன் அப்பானால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என் குழந்தையே. உன்னிடம் ஓடோடி வந்து விடுவேன் நான். உன் கைகளில் நீ நிறைய சிக்கல்களை பார்த்துவிட்டுத்தான் வந்திருக்கின்றாய். இப்போது உன்னுடைய துணையால் உனக்கு சிக்கல் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை இப்போது நீதான் சரி செய்ய வேண்டும் என் தங்கமே. எந்த சூழலிலும் சரி, உனக்கு துணை நீ மட்டும்தான் என்று எண்ணிவிடாதே என் தங்கமே. என்னையும் சேர்த்துக்கொள். இப்போது உன் துணை மனநோயாளியான கோலத்தில்தான் காணப்படுகின்றார் என் தங்கமே. உன்னுடைய விதியை நான் மாற்றி எழுதுகின்றேன் என் குழந்தையே. உன் துணைக்கு போய் உதவி செய் என் தங்கமே. அவர் மனதை மாற்றி நிச்சயமாக நீங்கள் பிரிந்து இருப்பது நிலைத்தது கிடையாது என்று அவரை அழைத்து வா செய் என் தங்கமே. கூடிய விரைவில் உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைக்கின்றேன். சந்தோஷமாக இரு. இப்படி வாழ்க்கை போய்விட்டுமோ என்று எண்ணிக்கொள்ளாதே என் தங்கமே. அனைத்திலும் ஒரு மாற்றம் இருக்கும் என்பதை முழுமையாக நம்பி இப்போது இருக்கும் வாழ்க்கையை கைவிட்டு விடாதே என் தங்கமே. அவர் நிச்சயமான சாமர்த்தியமான ஒரு துணைதான் என் தங்கமே. அதை நீ எவ்வளவு முறை கூறியிருப்பாய் என் குழந்தையே. இது உன் பிரிவு தாங்க முடியாத வேதனையால் வந்ததுதான் அல்லவோ தவிர
அது அவரது நோய் என்று நான் கூறுவதற்கு அர்த்தம் உன்னை பிரிந்து இருந்த நிலையாகத்தான் இருக்கிறது என் தங்கமே. அது நோய் கிடையாது. உன் வாழ்க்கையை மாற்றம் செய்யும் சக்தி என்னிடத்தில் உள்ளது. நான் மாற்றித் தருகின்றேன். நீ கவலை கொள்ளாதே என் தங்கமே. அவர் உன்னாலேதான் அப்படி நிலைமைக்கு சென்றிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள் என் குழந்தையே. அவர் உன்னை அந்த அளவில் நேசித்துக் கொண்டிருந்தார் என் தங்கமே. அவர் உன்னோடு இருக்க வேண்டும் என்று உனக்காகத்தான் இத்தனை ஆசைகளையும் அடக்கி வைத்து வைத்து சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ளாமலோ உனக்காக உன்னை நினைத்து கவலையில் உறக்கங்கள் வராமலோ எத்தனை சிரமங்களை பட்டு கொண்டிருந்தார் என்பதெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும் என் தங்கமே. அவரை நீ எளிதாக பிரிந்து விட்டாய். ஆனால் அவர் உன்னை விட்டு பிரிந்திருந்தாலும் சரி உன் ஞாபகத்திலேயே இத்தனை நாள் வாழ்ந்து கொண்டிருந்தார் என் தங்கமே. அவர் உனக்காகத்தான் இத்தனை கஷ்டங்களையும் இத்தனை காயங்களையும் அனுபவித்து கொண்டிருந்தார் என்பது உண்மை என் தங்கமே. அவர் உனக்கென்றுதான் இத்தனை கஷ்டங்களை அனுபவித்து இருக்கிறார் என் தங்கமே. அவரை நீ என்றுமே விட்டுவிடக் கூடாது என்பது இந்த அப்பன் உனக்காக கொடுக்கும் வாக்கு என் தங்கமே. எதையெதையோ நினைத்தாய், எதையெதையோ செய்தாய். நீ ஒரு அவசரப்பட்டு உன் வாழ்க்கையே இப்படி கேள்விக்குறியாகத்தானே போய்கொண்டிருக்கிறது என் தங்கமே. எந்த வேலை செய்வதற்கு முன்னும் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, ஒரு 100 முறை யோசித்து அது செய்தால் சரியாக வருமா? அதனால் எந்த பிரச்சனைகளும் பாதிப்புகளும் நம் வாழ்க்கைக்கு வந்துவிடா கூடாது என்று மனதில் வைத்துக்கொண்டு அதை நீ செய்து பார் என் தங்கமே. எல்லாமே சரியாக நடைபெறும் என் குழந்தையே. அவர் உனக்கென்று உன்னை நம்பி வந்த ஒரு உறவு. அவரை நீ படுத்தும் காயங்கள் உனக்கே சரியாக இருக்கிறதா என் குழந்தையே, என் தங்கமே? உன் அப்பன் கூறும் வரை கூறி பார்ப்பேன். இல்லை என்றால் நீ கேட்க தயாராக இல்லை என்று எனக்கு தெரிந்த அடுத்த நிமிடத்திலேயே உன் வாழ்க்கைக்கு நீயே பொறுப்பென்று உன் அப்பன் வருவதை நிறுத்திவிட்டு போய்விடுவேன் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உன்னை நான் கொஞ்சிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நினைக்காதே. எப்போது கோபமாக வெடிப்பேன் என்பது எனக்கே தெரியாது என் குழந்தையே. உனக்கு உன் மீது அக்கறை கொண்டும் உன் வாழ்க்கை மீது அக்கறை கொண்டும் தான் உன் அப்பன் இவ்வளவு பொறுமையாக ஒன்றொன்றாக உனக்கு எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றேன். அதை எனக்கென நீ எடுத்துக்கொண்டால் உன் அப்பன் கோபத்தில் வெடிப்பதை நீ பார்க்கத்தான் போகின்றாய் என் தங்கமே. உன் துணையை அழைத்து வந்து சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ். அவரை கண்டவுடன் இவர் வேண்டாம் என்ற மனநிலைக்கு நீ செல்லக்கூடாது. அவர் உன்னால் தான் அப்படி இருக்கிறார். சீக்கிரம் அவரை சரி செய்து நான் தருகின்றேன். என் மீது நம்பிக்கை இருந்தால் அதை செய் என் தங்கமே. நான் துணையாக நின்ற அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன். ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் நடராஜ பெருமானே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.